டிஎன்ஏ கவுன்சிலிங்ல ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஜூலை 26ஆம் தேதி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறீங்க. பல மாணவர்கள் சார் நாங்க பிரைவேட் காலேஜ்ல போய் படிக்கணும். எந்த பிரைவேட் காலேஜ் நல்லா இருக்கும்? ரெண்டாவது ரவுண்ட்ல எந்தெந்த பிரைவேட் காலேஜ்ல சீட் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நான் சாய்ஸ்ல வச்சா எனக்கு கிடைக்கணும். அது ஒரு நல்ல கல்லூரியாவும் இருக்கணும். ஏன்னா பிரைவேட் காலேஜ்ங்கும் போது நீங்க பணம் கட்டி படிக்க போறீங்க. அப்ப அது ஒரு நல்ல கல்லூரியா இருக்கணும். எங்கெங்கெல்லாம் சார் சீட் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டினோட நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்காகவே தொடர்ந்து உங்களுக்காக உழைச்சிட்டு இருக்கோம். உங்களுக்காகவே காலையில என்னுடைய சேனல்ல நான் கவர்மெண்ட் காலேஜுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ முழுக்க முழுக்க பிரைவேட் காலேஜுக்கு எங்கெங்கெல்லாம் சீட் இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறத ஒரு லிஸ்ட் கொடுக்க போறேன். எவ்வளோ காலேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 கல்லூரிகளை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இந்த 100 கல்லூரிகள் போதும் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு மேல தேவையில்ல. இந்த 100 கல்லூரிகளை எல்லாமே பிரைவேட் காலேஜ் தான். அந்த கல்லூரிகளில் கட்டாயமாக நீங்கள் சாய்ஸில் வச்சுட்டிங்கனாவே உங்களுக்கு சீட்டு கிடைச்சிரும். அதே போல் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் எல்லாமே சிஎஸ்சி ரிலேட்டட் சிஎஸ்சி, ஐடி, ஏடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் இசிஇ, ட்ரிபிள் இந்த மாதிரி எல்லா கோர்ஸையும் எய்ம் பண்ணிங்கன்னா நீங்கள் டாப் காலேஜுக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ என்ன மேட்டர்னா நீங்கள் பணம் கட்டி படிக்க போகிறீங்க ப்ரைவேட் காலேஜில். அப்போ தலை சிறந்த கல்லூரிகள்லாம் நான் சொல்கிறேன். ஃபீஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சாய்ஸில் ஜூலை 26ஆம் தேதி வைக்கலாம். ஸோ காலேஜ் லிஸ்ட்டை பார்க்கலாமா? உங்களுக்காக ஒரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களை நினைத்து கொண்டே தான் இருக்கிறேன். லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பல மாணவர்களுக்கு போய் சேரட்டும். நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கோங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஆசை எல்லாமே ரெண்டாவது ரவுண்டில் ஒட்டு மொத்தமாக 98,565 பேர் இருக்காங்க. எவ்வளோ பேர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் யாருக்குமே சீட்டு கிடைக்காம போயிடக்கூடாது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறவங்களுக்கு. ஏன்னா நாட் அலாட்டட் வந்துடக்கூடாது. இந்த கோபியோட சேனலை பார்க்குறவன் சீட்டு கிடைக்காம போச்சு சார் அப்படின்னு சொல்லவே கூடாது. அதுதான் என்னுடைய ஆசை. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ என்னன்னா உங்களுக்காக இந்த லிஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளுடைய திருவள்ளூரில் இருக்கு. இங்கே கட்டாயமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்க, உறுதியாகவே பார்த்தீங்கன்னா சீட்டு நிறையா கோர்சஸுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். போன வருஷத்தோட ரிப்போர்ட்டை வச்சு தான் நான் இந்த பிடிஎஃப்பை ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்துங்க. அதுக்கப்புறம் ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸோ ஒரு நல்ல கேம்பஸு. இங்கேயுமே சீட் அவைலபிலிட்டி கட்டாயமாக இருக்கும். நான் போன வருஷத்தோட வேக்கன்சியை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே போல் பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இங்கே கட்டாயமாக சீட்டு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இடங்கள் முடிஞ்சிடும். ஆனால் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும். இருந்துச்சுன்னா நீங்கள் விட்டுறவே கூடாது. இப்போ நான் சொல்கிற இந்த காலேஜெலாம் நீங்கள் விடவே கூடாது. ஸோ இதெல்லாம் ப்ரைவேட் காலேஜ், ஒரு நல்ல கல்லூரியாக இருக்குது. கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளுடைய ஈரோட்டில் இருக்குது. சொல்லவே வேணாம், ஒரு சூப்பரான காலேஜ், ரொம்ப அருமையான ஒரு கேம்பஸ்ஸு. அப்புறம் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளுடைய சென்னையில் இருக்குது. ஸோ இந்த காலேஜையும் மிஸ் பண்ணிடாதீங்க, ஒரு அருமையான கேம்பஸ்ஸு. ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் சீட் அவைலபிலிட்டி கட்டாயமாக இருக்கும். யோசிக்கவே வேணாம். யார் வேணாலும் நீங்கள் பாருங்கள், எல்லாரும் பார்க்க போகிறீங்க. இதில் சீட்டு இருக்க தான் போகுது ஜூலை 26ஆம் தேதி. அதே போல் பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜில் சிஎஸ்சியை தவிர, சிஎஸ்சின்னு இல்லை, இங்கேயுமே சீட் அவைலபிலிட்டி இருக்கும். கட்டாயமாக நீங்கள் எல்லாருமே சாய்ஸில் வச்சிடலாம். நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோவில்பட்டியில் இருக்குது. தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த காலேஜை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ஒரு காலேஜ். இதுலையுமே சீட் அவைலபிலிட்டி கட்டாயமாக இருக்கும். அடுத்த கல்லூரி பார்த்தீங்கன்னா மெப்கோ சிலிக் இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்கன்னா விருதுநகரில் ஃபேமஸ்ஸு, சிவகாசியில் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு கல்லூரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேலத்தில் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப ஹை கிளாஸான காலேஜ், யோசிக்கவே கூடாது. சோனா காலேஜ்லாம் சூப்பராக இருக்கும், எடுத்துடலாம். அப்புறம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர்ல இருக்கு. ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கல்லூரி. இங்கெல்லாம் சீட் அவைலபிலிட்டி கட்டாயமாக இருக்கும், நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கேஐடி கேம்பஸ் என்ஐஆர்எஃப் ரேங்கில் சூப்பராக இருக்குது. இங்கெல்லாம் சீட் இருந்துச்சுன்னா கேஐடி கேம்பஸ்லாம் விட்டு வைக்கவே கூடாது. கண்டிப்பாக எல்லாரும் சாய்ஸில் வச்சிடலாம். அதே போல் வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, மதுரை மக்கள் மிஸ் பண்ணக்கூடாத காலேஜ். அங்கேயுமே வேலம்மாளில் உங்களுக்கு ரெண்டாவது ரவுண்டில் சீட் அவைலபிலிட்டி கட்டாயமாக இருக்கும். எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளுடைய காட்டாங்குளத்தூர் பக்கத்தில் இருக்குது. இங்கேயுமே நல்ல ஒரு கேம்பஸு, சீட் அவைலபிலிட்டி கட்டாயமாகவே இருக்கும். அப்புறம் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோயம்புத்தூர் இருக்குது. இங்கேயுமே சீட் இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்களேன், சிஎஸ்சி ஒரு சில டிபார்ட்மெண்ட்டை தவிர நீங்கள் இசிஇ, ட்ரிபிள் இதெல்லாம் ஆசைப்பட்டீங்கன்னா இருக்கும். ஸோ கற்பகம் காலேஜ்லாம் சீட் இருக்குங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்புறம் மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜில் சீட் அவைலபிலிட்டி கட்டாயமாக இருக்கும். ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு கட்டாயமாக இருக்கும். மீனாட்சி சுந்தரராஜன்லாம் ஒரு அருமையான கேம்பஸு. ஆர்எம்டியும் ஒரு சூப்பரான காலேஜ். ஆர்எம்கே, ஆர்எம்டி இது எல்லாமே அவங்களோட குரூப் தான். அப்புறம் பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நம்மளுடைய
திண்டுக்கல்ல அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும், PSNA சூப்பரான ஒரு கேம்பஸ். அப்புறம் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி எங்க இருக்கு, நம்மளுடைய பொள்ளாச்சியில் இருக்கு, சூப்பரான ஒரு கேம்பஸ், கட்டாயமா சீட் இருக்கும், யோசிக்கவே வேணாம். அதே போல சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளியில் இருக்கு, சூப்பரான ஒரு கேம்பஸ், சீட்டு கட்டாயமா இருக்கும். பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளுடைய இங்கே சென்னையில் தான் இருக்கு. ஸோ இங்கேயுமே சீட் அவைலபிலிட்டி கட்டாயமா இருக்கும். நீங்க சீட்டை சாய்ஸ்ல வச்சுட்டீங்கன்னாவே கிடைச்சிடும். பனிமலர் எல்லாருக்கும் கிடைக்கும். ஏன்னா சீட்டு ரொம்ப அதிகமான சீட்டு பனிமலர் காலேஜ் தான் இருக்கு. சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட இன்னொரு கேம்பஸ். ஸோ இதுவுமே வந்து சூப்பராக இருக்கும். KGISL இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல இருக்கு, இங்கேயுமே சீட் இருக்கும். கொஞ்சம் சீட்ஸ் முடிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் KGISLமே சீட் இருக்கும். சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளுடைய சென்னையில் இருக்கு, இங்கேயுமே சீட்டு கொட்டி கிடக்குங்க. ஈஸி, நீங்க வேணா பாருங்களேன். கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் இல்லை, நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கட்டாயமா சீட் இருக்கும். நீங்க பார்க்க தான் போறீங்க ஜூலை 26. அப்புறம் KCG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு சூப்பரான காலேஜ், NARF ரேங்கிங்லாம் வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான, நம்ம காரப்பாக்கத்தில் இருக்கு, சூப்பரான காலேஜ். அதுக்கப்புறம் வந்து K ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளியில் இருக்கு. ஸோ இதுவுமே ஒரு சூப்பரான காலேஜ். K ராமகிருஷ்ணானா நீங்க திருச்சியில் போய் கேட்டு பாருங்களேன், சூப்பரான ஒரு காலேஜ் இது. அதுக்கப்புறம் வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஹில்ஸில் இருக்கு, வேலம்மாள் அந்த குரூப், அதனால இங்கே நீங்கள் படிக்கலாம், இதுவும் நல்லா இருக்கும். JNN இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருவள்ளூர்ல இருக்கு, சூப்பரான ஒரு கேம்பஸ். நீங்க கட்டாயமா JNN இன்ஸ்டியூட்டை நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு நல்ல காலேஜா பார்க்கப்படுது, கேம்பஸ் ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா M குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கரூர்ல இருக்கு, இது NARF ரேங்கிங்ல சூப்பரான பிளேஸ்ல இருக்கு. ஸோ இதையுமே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், அந்த கரூர் மாவட்ட மக்கள், அப்புறம் அங்கே நாமக்கல் இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ளவங்க. அதுக்கப்புறம் RMK காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, RMKோட இன்னொரு கேம்பஸ், இங்கேயுமே சீட் வந்து அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ உங்களுக்கு கவுன்சிலிங் கோடெல்லாம் போட்டிருக்கேன், நீங்கள் பாட்டுங்க. அதுக்கப்புறம் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அந்த இந்துஸ்தான் போகணுன்னு ஒரு கூட்டமே வெயிட் பண்ணும் அந்த நேமுக்கே. ஸோ கோயம்புத்தூர்ல ரொம்ப பிரபலமான ஒரு கல்லூரி இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இங்கே சீட்டு கட்டாயமாக இருக்கும். SNS காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியும் இப்போ வளர்ந்து வருது, சூப்பராக இருக்கும். இங்கே NARF ரேங்கிங்லேயே நல்ல ஒரு கேம்பஸாக தான் SNS காலேஜும் இருக்குது. ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்குது, இங்கேயுமே சீட் அப்படியே தான் இருக்கும். அடுத்து ST எக்ஸேவியர் கத்தாலிக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோயிலில் இருக்குது, இங்கேயுமே சீட் அப்படியே தான் இருக்கும். ஸோ அங்கே கன்னியாகுமரியில் உள்ளவங்க நாகர்கோயில் அந்த சுங்காங்கடைன்னு சொல்லுவாங்க, ST எக்ஸேவியர் கத்தாலிக் காலேஜ் அங்கே தான் இருக்குது. டாக்டர் NGP இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல இருக்குது, சூப்பரான ஒரு கேம்பஸ், அருமையாக இருக்கும். NGP எல்லாம் யோசிக்காமல் எடுக்கலாம் 2வது ரவுண்டில். பிரான்சிஸ் எக்ஸேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து திருநெல்வேலியில் இருக்குது, கட்டாயமாக சூஸ் பண்ணலாம். KS ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல இருக்குது, கட்டாயமாக சூஸ் பண்ணலாம். JPR இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னையில் இருக்குது. KSR ரங்கசாமி எல்லாம் NARF ரேங்கிங்ல சூப்பராக இருக்குது. நாமக்கல் மக்கள் கட்டாயமாக சூஸ் பண்ண வேண்டிய காலேஜ், கவுன்சிலிங் கோடு எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுங்க. அப்புறம் பிரின்ஸு டாக்டர் K வாசுதேவன், அந்த பிரின்ஸோட இன்னொரு கேம்பஸ், பத்மாவதியோட இன்னொரு கேம்பஸ், இதையுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அட்டானமஸ் காலேஜ். K ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஒன்று வந்து திருச்சிராப்பள்ளியில் இருக்குது, அதுவுமே சூப்பராக இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலத்தில் இருக்குது, இதுவுமே ஒரு சூப்பரான கேம்பஸ், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இங்கே படித்தாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அங்கே விருதுநகர் மாவட்டத்தில் சூப்பரான காலேஜ், ராம்கோ தெரியாத ஆளே கிடையாது, அது நல்லா இருக்குங்கிறனால அந்த லிஸ்ட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அங்கே LNT பைபாஸில் கோயம்புத்தூர்ல இருக்குது, சூப்பரான காலேஜ், இங்கேயுமே நீங்கள் போய் படிக்கலாம். நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்குது, ஸோ சூப்பராக இருக்கும். NIET காலேஜ்னு சொல்லுவாங்க, இது வந்து கோயம்புத்தூர்ல இருக்குது. நேரு குரூப் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே போல் வேல்டெக் மல்டிடெக் நம்மளுடைய இங்கே சென்னையில் இருக்குங்க, ஆவடியில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டியில் வேல்டெக் மல்டிடெக், வேல்டெக்குங்கிற ஒரு யூனிவர்சிட்டியே இருக்குது. ஸோ இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட காலேஜ், இங்கேயுமே சூப்பராக நீங்கள் இதுலையுமே சீட் அவைலபிலிட்டி இருக்கும். கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல இருக்குது, இங்கேயுமே சீட் அவைலபிலிட்டி கட்டாயமாக இருக்கும். ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தானோட இன்னொரு கேம்பஸ், இதுவுமே மலுமிச்சம்பட்டியில் தான் இருக்குது கோயம்புத்தூர்ல, சூப்பராக இருக்கும் இங்கேயுமே. அப்புறம் வேல்டெக் ஹைடெக் கேம்பஸ் இருக்குது, ஸோ வேல்டெக்கோட இன்னொரு கேம்பஸ் மல்டிடெக் ஹைடெக்னு சொல்லுவாங்க, இதுவும் நல்லாயிருக்கும். கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நம்மளுடைய திருச்சிராப்பள்ளியில் இருக்குது, பக்காவான கேம்பஸ். நான் கூட திருச்சியில் ஒரு ட்ரெயினில் போயில பார்த்தேன் இந்த கொங்குநாடு பையனை ஒருத்தவனை, எப்படிப்பா இருக்குது வேற லெவல்னு சொன்னார். கொங்குநாடு நீங்கள் சூஸ் பண்ணலாம். BSP இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கரூரில் இருக்குது, கரூர் மக்களுக்கு தெரியும் BSPங்கிறது எவ்வளோ பெரிய காலேஜ்னு, அதனால BSPயும் சூஸ் பண்ணிக்கலாம். நல்ல பிளேஸ்மெண்ட்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. GRT இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி எங்கே இருக்குது, நம்ம திருவள்ளூரில் இருக்குங்க, வேற லெவலில் இருக்கும் கேம்பஸ். GRT இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியை ரவுண்டு 2ல் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயமாக திருவள்ளூரில் இங்கே தான் இருக்குது, சென்னை பக்கம் தான். ஸோ எல்லாருமே சூஸ் பண்ணலாம், ரொம்ப சூப்பரான ஒரு கேம்பஸ். அதுக்கப்புறம் அஞ்சலை அம்மாள் மகாலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜ் திருவாரூரில் இருக்குது. அந்த திருவாரூரில் நீங்கள் வேணால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அங்கே மயிலாடுதுறை அந்த ரீஜன் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிறவங்க இந்த அஞ்சலை அம்மாள் அவங்களுக்கு தெரியும், சூப்பரான ஒரு காலேஜ், மிஸ் பண்ணிடாதீங்க. வெள்ளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நம்மளுடைய ஈரோட்டில் இருக்குது, சூப்பரான ஒரு கேம்பஸ், மிஸ் பண்ண வேணாம். விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன்
உமன்ஸுக்குன்னு ஒரு சூப்பரான காலேஜ். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்களை வீட்டிலேயே கொண்டாந்து விட்டு போயிடுவாங்க. ஸோ உங்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பு கொடுப்பாங்க. விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாமக்கல்ல நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எஸ்ஆர்எம் டிஆர்பி இன்ஜினியரிங் காலேஜ் திருச்சிராப்பள்ளி ரொம்ப நல்லா இருக்கும். எஸ்ஆர்எம் வந்து இங்கே குரூப் உங்களுக்கு தெரியும். ஸோ கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நம்மளுடைய ஈசா, அங்கே ஈசாவோட அங்கே ஒரு சிலை இருக்குது பார்த்தீங்களா கோயம்புத்தூரில், அங்கே இருக்குது இந்த காலேஜ் பக்கத்தில் தான் இருக்குது. அப்புறம் கேஎல்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சிவகங்கையில் இருக்குது, சூப்பராக இருக்கும். ஸோ இந்த காலேஜும் சூஸ் பண்ணிக்கலாம். பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருப்பூரில் இருக்குது, சூப்பரான ஒரு கேம்பஸ், இதையும் சூஸ் பண்ணிக்கலாம். எஸ்ஆர்எம் மதுரை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அங்கே சிவகங்கையில் இருக்குது. ஸோ எஸ்ஆர்எம் மதுரை எல்லாருக்குமே தெரியும், இப்போ நல்லா வளர்ந்து வரக்கூடிய கல்லூரியாக பார்க்கப்படுது. ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அட்டானமஸ் ஆகி சூப்பராக வளர்ந்து வந்துட்டு இருக்கு. சென்னையில் காஞ்சிபுரத்தில் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஐஎஃப்பிடி இன்ஜினியரிங் காலேஜ் அந்த விழுப்புரத்தில் அங்கே சுற்றி இருக்கிறவங்களுக்கு காலேஜே கிடையாது. இந்த ஐஎஃப்பிடி காலேஜ் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அப்புறம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஒன்று கோயம்புத்தூர்ல இருக்குது. ஸோ இதுவுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து நம்மளுடைய சென்னையில் இங்கே பள்ளிக்கரணையில் இருக்குது, உங்களுக்கு மெயின் பிளேஸ்லாம் இருக்குது, இதையுமே சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கேஎஸ்ஆரில் பல குரூப் இருக்குது, இருந்தாலும் இதுதான் மெயின் கேம்பஸ், இதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ஈரோட்டில் இருக்குது. ஸோ நல்ல ஒரு கேம்பஸ், இதையுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து நந்தா காலேஜுமே நல்ல காலேஜுங்க, அதியமான் காலேஜுமே சூப்பரான காலேஜ், கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கேம்பஸ். டிஎம்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய சென்னையில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் சாய்ஸில் வச்சுட்டிங்கனாவே பயப்படாமல் இதெல்லாம் வச்சுக்கலாம். இப்போ நான் பின்னாடி போக போக நீங்கள் சாய்ஸில் வச்சிங்கன்னா அப்படியே உங்களுக்கு கிடச்சி போயிடும். இந்த 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 கட் ஆஃபில் ரொம்ப பின்னாடி இருப்பாங்க நிறைய பேர், அவங்கெல்லாம் வைக்க வேண்டிய ஒரு ரவுண்ட் 2ல் உள்ளவங்களும் நிறைய பேர் பின்னாடி கட் ஆஃபில் இருக்காங்களா, ஒரு 160 160க்கு கீழே உள்ளவங்க, அவங்கெல்லாம் இதெல்லாம் வச்சுக்கலாம். லொயாலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, லொயாலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஒன்று இருக்குது, லொயாலா ஐகாம் வேறு, இன்ஸ்டியூட் வேறு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே நல்லா தான் இருக்குது, ஓரளவுக்கு நல்ல கேம்பஸ் தான். காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நம்மளுடைய விருதுநகரில் இருக்குது. விருதுநகரில் உள்ளவங்களுக்கு தெரியும், காமராஜ் சூப்பரான காலேஜ். சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி விருதுநகரில் தான் இருக்குது, ரொம்ப நல்ல கேம்பஸ், மதுரையிலேருந்தே போயிட்டு வந்து படிச்சுட்டு இருக்காங்க. வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருவள்ளூரில் இருக்குது, இதுவுமே சூப்பரான காலேஜ். எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூரில் இருக்குது, திருவள்ளூரில் உள்ள மக்களுக்கு தெரியும், ரொம்ப நல்லா இருக்கும். அங்கே திருவேற்காடில் தான் இருக்குது. அங்கே நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஒன்று இருக்குன்னு சொன்னல, நேரு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கேம்பஸில் இன்னொரு ஒரு கேம்பஸ் இது. அப்புறம் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நம்மளுடைய இங்கே சென்னையில் தான் இருக்குது, இதுவுமே சூப்பரான காலேஜ், அக்னியும் நல்லாயிருக்கும். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஒன்று இருக்குங்க, இது வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது, இங்கேயுமே சூப்பராக இருக்கும் காலேஜ். ஸோ இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்துங்க, இங்கேயுமே ஃபீஸ் கம்மி தான், இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க, இதெல்லாம் அசால்ட்டாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலேஜ். செங்குந்தார் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நாமக்கல்ல இருக்குது. நாமக்கல்ல இருக்கக்கூடிய மக்கள் செங்குந்தார் இன்ஜினியரிங் காலேஜை மிஸ் பண்ணாதீங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே போல் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மணிமங்கலத்தில் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் பக்கத்தில் இருக்குது. ஸோ இது ஒரு சூப்பரான காலேஜாக பார்க்கப்படுது. ரோஹிணி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கன்னியாகுமரி மாவட்ட மக்களே, அங்கேருந்து இங்கே வர வேணாம், ரோஹிணி காலேஜ்லேயே படிச்சுங்க, சூப்பராக இருக்காங்க. தனலட்சுமி சீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பலூரில் இருக்குது. பெரம்பலூரில் சூப்பரான ஒரு காலேஜ், நல்லா தான் இருக்குது, ஓகே தான், நம்ம தெரிஞ்சவங்களே இங்கே படிச்சுட்டு இருக்காங்க, நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னையில் மேடவாக்கத்தில் இருக்குது, ரொம்ப சிட்டிக்குள்ளேயே பக்கத்துலேயே இருக்கிறனால நீங்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வசதியாக இருக்கும், படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறது எல்லாத்துக்குமே நியூ பிரின்ஸ் ரொம்ப பெஸ்ட்டான காலேஜ். ஆனந்த் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இங்கே ஓஎம்ஆரில் தான் இருக்குது, இதுவுமே சூப்பராக இருக்கும். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் சிட்டிக்குள்ளே இங்கே உங்களுக்கு நல்லா வேலைக்கு போகிறது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே போல் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் வந்து தூத்துக்குடியில் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும், சிவந்தி ஆதித்தனார் நல்ல ஒரு கேம்பஸ் தான். ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்குது. ஆர்விஎஸ் குரூப்னாவே அங்கே எல்லாருக்குமே தெரியும், நல்லாயிருக்கும் ஆர்விஎஸ் டெக்னிக்கல் கேம்பஸும் வந்து இதெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டியது, முன்னாடி சொன்னதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக கிடைக்கிறது, கொஞ்சம் வச்சாலுமே கிடைக்குமா அப்படிங்கிறது யோசனை. கேர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து திருச்சிராப்பள்ளியில் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும், சூப்பராக இருக்கும் இந்த கேம்பஸ். இஜிஎஸ் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ் நாகப்பட்டினம், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் வந்து என்ஏஆர்எஃப் ரேங்கில் சூப்பரான பிளேஸில் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நல்ல காலேஜ். பிஎஸ்ஆர் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகரில் இருக்குது, இதுவுமே நல்லாயிருக்கும். பரிசுத்தம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம தஞ்சாவூரில் இருக்குங்க, பரிசுத்தம் யூனிவர்சிட்டியே இருக்குது. ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், தஞ்சாவூரில் உள்ளவங்க. பிரித்திஷா இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூரில் இருக்குது, இதுவுமே நல்லாயிருக்கும் பிரித்திஷா. அப்புறம் இஆர் பெருமாள் மணிமேகலை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரியில் இருக்குது, இதுவுமே நல்லாயிருக்கும், இதையும் சூஸ் பண்ணிக்கலாம், அங்கே கிருஷ்ணகிரியில் உள்ளவங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் முகமது சதாக் ஏஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய சென்னையில் இருக்குது, இதுவுமே நல்லா தான் இருக்கும் ஓரளவுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படிப்பாங்க, இங்கே தான் இருக்குது ஓஎம்ஆரில். அப்புறம் சைது அம்மாள் இன்ஜினியரிங் ராமநாதபுரத்தில் உள்ளவங்க பார்த்துங்க, உங்களோட பிரைவேட் காலேஜ் கேட்டிங்கன்னா சைது அம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். அப்புறம் வந்து AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விருதுநகரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, இதுவுமே ஓகே தான். அப்புறம் ஜான்சன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் ஒன்று இருக்குது, இதுவுமே நல்லாயிருக்கும் இந்த கேம்பஸும். அப்புறம் பிஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸ் வந்து பிஎஸ்பி வந்து கோயம்புத்தூரில் ஒன்று இருக்குது, அதுவுமே ஓகே. ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக கிடைக்கிறது, நீங்கள் சாய்ஸில் வச்சாவே கிடைச்சிரும், ஒரு 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 சேஃபுக்காக வச்சுருக்கேன்.
PA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல இருக்கு, இதுவுமே நல்லா தான் இருக்கும். கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு, இதுவுமே ஓரளவுக்கு நல்ல ஒரு அட்டானமஸ் காலேஜாக தான் பார்க்கப்படுது. பாவை இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்ல இருக்கு, இதுவுமே ஒரு நல்ல காலேஜாக பார்க்கப்படுதுங்க. இப்போ நான் எல்லாத்தையும் சொல்லி முடித்து விட்டேன். உங்களுக்காக உட்காந்து பொறுமையாக ரெடி பண்ணுது. நீங்கள் நல்லா இருக்கணும், யாருக்கும் சீட்டு கிடைக்காம போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். நீங்கள் எல்லாம் என்ன பண்ணணும், கோபியோட வாய்ஸு இப்போ இன்னைக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு தள்ளியிருக்கோம். கவர்மெண்ட்டும் போட்டாச்சு, ப்ரைவேட்டும் போட்டாச்சு. இனிமேல் இன்னும் நம்ம சாய்ஸ் புல்லிங் பண்ணுற வரைக்கும் பேசிகிட்டு தான் இருக்க போகிறோம். நீங்கள் யாரும் பயப்பட வேணாம், எந்த வீட்டில் வேணாலும் எந்த ஊரில் வேணாலும் பார்த்துட்டு இருப்பீங்க. டோன்ட் வெரி, கோபி இருக்கேன். நீங்கள் எல்லாம் அந்த நேரத்தில், ஏன்னா இதில் நிறைய பேர் இருக்கான், உங்கள் கட்டாப்புக்கு மேலேயே பல பேர் இருக்கான். ஸோ இதில் வந்து 178லேருந்து 143 பார்த்துங்க. 170க்கு மேலே நிறைய பேர் இருக்கான், 160க்கு மேலே நிறைய பேர் இருக்கான், அப்போ 150க்கு கீழே நிறைய பேர் இருக்கான். அப்போ நீங்கள் சாய்ஸில் வச்சாலும் உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். அந்த 3 நாள் ஜூலை 26, 27, 28 அந்த 3 நாள் நீங்கள் சாய்ஸ் புல்லிங் பண்ணும்போது நீங்கள் ஏதாவது தப்பாக ஆர்டராக வச்சுட்டீங்க, ஒருவேளை நாட்டல் ஆர்டர் வந்துட்டுனா நீங்கள் அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு நம்பர்லாம் கொடுப்பேன், என் சேனல்லேயே கொடுப்பேன். நீங்கள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்லாம் அனுப்புனீங்கன்னா கூட நம்ம அந்த நேரத்தில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அதை நம்ம வந்து அந்த நேரத்தில் இது பண்ணலாம். ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், தைரியமாக இருக்க சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை. கோபி இருக்கேன்னு சொல்லுங்கள். இங்கே உலகமே உங்களை விட்டு போகலாம். இப்போ எல்லாரும் வந்து உங்களை கையில் அப்படியே பிடிச்சிக்கலாம் இல்லை, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா கிடைக்காதுன்னு சொன்னாங்க, இப்போ கிடைக்குன்னு சொல்கிறாங்க, அப்புறம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அது நம்ம கிடையாது. அப்பையிலேருந்து மே 9ஆம் தேதியிலேருந்து கிடைக்கும். இதை தவிர நமக்கு எந்த வார்த்தையும் கிடையாது. இது வந்து இப்போ நான் சொன்ன காலேஜ் 2வது ரவுண்டுக்கு மட்டும் கிடையாது, 3வது ரவுண்டுக்கும் இது வரும். இன்னும் இருக்குது, இன்னொரு ரவுண்டு இருக்குல்ல, இது 2வது ரவுண்டு மட்டும்தான். ஸோ தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் டிடிஜிஸ். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.